friends, welcome to Achama's Kitchen. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு பார்லர் இருக்கு, நம்ம பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இதோட வந்து எப்படி வந்துட்டு நான் எல்லாமே சேர்த்து வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே நாள் வந்து பேக்கிங் ஆர்டரும் வந்தா, அதே மாதிரி பார்லர் சர்வீஸும் இருந்தா, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் நம்ம சமைக்கணும், நம்ம வீட்டில் இருக்க வேலையும் எல்லாமே நடக்கணும். அதனால அது எல்லாமே எப்படி பண்றோம் அப்படிங்கறது கவர் பண்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு vlog போட்டிருக்கேன். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இத நம்ம பார்லர் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் காமிச்சிருக்கேன். அப்ப கொஞ்சம் இல்லாத திங்ஸ் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் வந்துட்டு இருக்கு, பண்ணியிருக்கோம். ஹைட்ரா ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா அப்போ பார்லர் போகிற டைமில் நம்மகிட்ட இல்லை ஹைட்ரா ஃபேஷியல் சர்வீஸ் வந்து இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக போட்டுட்ருக்கோம். அப்புறம் என்ன ஆல்ட்ரேஷனா அந்த சோஃபா வாங்கியிருக்கோம் எல்லாரும் உட்காரதுக்கு. கீழே வந்துட்டு நிறைய திங்ஸும் வச்சுக்கலாம், ட்ராயரோட சேர்த்த மாதிரி சோஃபா வாங்கியிருக்கோம். வேற இந்த ஷெல்ஃப் அடிச்சிருக்கோம் இல்லையா, இது இந்த ஷெல்ஃப் அடிச்சிருக்கோம் புதுசா. அவ்வளோதான், மற்றதெல்லாம் அதே தான். ஓகே சரி, இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு ரொட்டீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே vlogக்குள்ளே போகிறவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இது வந்து எப்படின்னா, நாங்கள் எங்கள் ஸ்டைலில் வந்துட்டு பட்டர் ரைஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு ஒரு பிரியாணி இலை 2 வெட்டிட்டு, அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறமா பட்டை கிராம்பு ஒரு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு போட்டுட்டு, அப்புறம் நம்ம சாதத்துக்கு எப்படி நார்மலாக நம்ம சாதம் வடிப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இதெல்லாம் மட்டும் போட்டுட்டு சாதம் வெந்தோன்னா வடித்து விட்டுருவோம். இப்போ இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் பட்டர் ரைஸும் பன்னீர் புர்ஜியும் பண்ண போகிறோம். பன்னீர் புர்ஜிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கோங்க. இதுக்கு நீளமாக போடக்கூடாது, பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து 100 கிராம் பன்னீரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு 2 பெரிய வெங்காயம். இதை நல்லா செவக்க வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு செவக்க வதங்கணும். இப்போ வந்துட்டு இதில் 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பன்னீர் வந்து 200 கிராம், நான் 100 கிராம்னு சொல்லிட்டேன். பன்னீர் வந்து 200 கிராம் பன்னீருக்கு நம்ம எடுத்துருக்க வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியில் அளவு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ரொம்ப பொடியாக சாப் பண்ணிக்கணும். இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் மசியணும். இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், அடுத்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நான் எதுவுமே டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன் அளவு தான் நம்ம சேர்க்குறோம். அடுத்து கரம் மசால் 1 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது, லைட்டாக தண்ணி சேர்த்திக்க போகிறோம். இதில் ஒரு 1/2 கிளாஸ்க்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு கொதி வரட்டும். இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா 200 கிராம் பன்னீரை பார்த்திங்கன்னா நான் எப்படின்னா இப்படி எப்படின்னா நீங்கள் துருவுறதுனா துருவிக்கலாம். நான் வந்துட்டு சும்மா உதுத்து வச்சுருக்கேன். ரொம்ப துருவி பொடியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. அதனால் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு துருவுறதுனா நீங்கள் துருவிக்கலாம். நான் கொஞ்சம்
இது தடித்தடியாக தான் உதுத்து வச்சுருக்கேன். இப்போ இது போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். இது வந்து நமக்கு ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். பன்னீர் போட்டு கிளறினதுக்கு அப்புறமா நான் லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் பட்டர் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். போட்டுட்டு அதுக்கப்புறமா கசூரி மேத்தி லைட்டாக, இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன். நல்லா கசக்கி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபுல் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும். ஃபுல் சிம்மில் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் புர்ஜி ரெடி. ஓகே, இப்போ பட்டர் ரைஸ்க்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, சாதம் வந்து வடித்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்படியே அதை சூட்டோடு ஒரு ஸ்பூனுக்கு பட்டரை போட்டுட்டு அந்த சூட்டோடு கிளறிடணும். அப்படியே அவ்வளோதான். ரொம்ப இந்த குக்கரில் வச்சு அப்படியே வந்து பட்டர் போட்டு தாளித்து கீ ரைஸ் அவ்வளோலாம் பண்ண மாட்டோம் நாங்கள். இவ்வளோதான் சிம்பிள். சாதம் வடிச்சிட்டு அதில் எல்லாம் ஏலக்காய் பட்டை கிராம்பெலாம் போட்டுட்டு பட்டர் போட்டு சூடாக கிளறிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் சைட் டிஷ் சிக்கன் கிரேவியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். எம்மியாக இருக்கும். இது எங்களோட வெர்ஷன். நான் பட்டர் ரைஸ்க்கு வந்து நிறையா மேபி இப்படி தான் பட்டர் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம். பட் இது வந்து எங்களோட வெர்ஷன். பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ நார்மல் ரைஸில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே வந்து சேம் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி, பட்டர் சிக்கன், பன்னீர் கிரேவி இதில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா யம்மியாக இருக்கும். பாருங்கள், எனக்கு வந்து நான் எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணுறேன், யூடியூபு, பார்லரு, பேக்கிங்கு, வீடு எல்லாம் அப்படின்னா மை பேக் போன் மை இச்சையா தான். என்ன வேலை பண்ணாலும் அவங்க பங்கு இருக்கும் கண்டிப்பாக. அதில் நான் தான் பண்ணுறேன். ஆமாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கேக் ஆர்டர் இருக்குது. நாளைக்கு கொடுக்கணும். நாங்கள் வந்து யூஸ்வலாக பார்லர்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டில் தான் வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் அதுக்கு ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் ரெடி பண்ணிவிடுவோம். சார் ஆக்சுவலி பண்ணிடுவோம் அப்படிங்கிறத விட நான் சொன்னேனே எனக்கு எல்லாமே சப்போர்ட் வந்து இச்சையா தான். அதனால் பேக்கிங்கில் வந்து என்னென்னா, எனக்கு கேக் ஆர்டர் வருதுன்னா ஸ்பாஞ்ச் வந்து இச்சையா பண்ணி வச்சுருவாங்க. காலையில் பண்ணி வச்சுருவாங்க. இல்லைன்னா வந்துட்டு இப்போ எங்களுக்கு 2 பேருக்குமே வேலை இருக்கனால நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா நான் நைட்டு வரதுக்குள்ளே ஈவினிங்கோ இல்லை மதியமோ ஸ்பாஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையெல்லாம் வந்து நான் பண்ணுவேன். விப்பிங் க்ரீமும் இச்சையாக தான் அடிப்பாங்க. இது வந்து இன்றைக்கி நமக்கு வந்து மேங்கோ கேக் ஆர்டர் வந்திருக்கு. மேங்கோ ஃப்ளேவரில் வந்துட்டு நருட்டோ கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா ஆறணும், அப்போ தான் டீமோல்ட் பண்ண முடியும். அதனால் காலையிலே பண்ணியாச்சு. இனி நைட்டில் வந்து உங்களுக்கு கேக்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. அப்புறம் ப்ரௌனி அதுவும் சொல்லணும். மெயினாக ஸ்பாஞ்சு கேக்கு ஆர்டர் வந்தால் ஸ்பாஞ்சு இச்சையாக பண்ணிடுவாங்க. பட் ப்ரௌனி ஆர்டர் வந்தால் ப்ரௌனி ஃபுல்லாகவே இச்சையாகவே பண்ணிடுவாங்க. சார் வந்து இப்போ பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிட்டார் எல்லாத்துலேயும். அதனால் வந்துட்டு எனக்கு பாதிக்கு பாதி ஃபுல்லாகவே எனக்கு சப்போர்ட் வந்து அவங்க தான். பாதி ஒர்க்கும் அவங்க தான் எடுத்துப்பாங்க. வீட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னா எனக்கு அன்றைக்கி எல்லா வேலையும் ஃபுல்லாக செஞ்சுருவாங்க. ஸோ வெரி ஹெல்ப்ஃபுல். இப்போ பார்த்திங்கன்னா நான் காலையில் சொன்னதில் நமக்கு இன்றைக்கி ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்குன்னு. அது பண்ணுறதுக்கு முந்தி இப்போ முதல்ல பார்லர் விட்டு வந்துட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஹென்னா கண்டிஷனிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நாளைக்கு வந்திருக்கு பார்லரில் ஒரு சர்வீஸ். அதுக்கு நம்ம நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், ஹோல் நைட்டு. இது வந்து பீட்ரூட் சாறு, டீ தூள் எல்லாம் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெள்ளை முடி வந்து கருப்பாக வேண்டாம். நிறைய பேர் கருப்பாக இருந்தால் பிடிக்காது, பர்கண்டி கலர் இருந்தால் பிடிக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது இதுதான். நான் வந்து பிளாக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இது ஹென்னா கண்டிஷன். அப்புறம் வந்து எனக்கு கெமிக்கலே வேணாங்க, எனக்கு ஹெர்பலாக வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவங்க மோஸ்ட்லி இதுக்கு தான் போவாங்க, ஹென்னா கண்டிஷனிங் தான் போவாங்க. அப்புறம் இது உடம்பு சூடாக இருக்கவங்க வந்து அந்த குளிர்ச்சிக்காகவும் போட்டுப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதை போட்டுட்டு நல்லா உடம்பு குளிர்ச்சி ஆகணுங்கிறதுக்காகவும் போட்டுப்பாங்க. பட் உடனே கோல்டாகவும் சைனஸ் ப்ராப்ளம் வருங்கிறவங்களுக்கு இது செட்டே ஆகாது. நான் வந்து என்னால் முடிஞ்சால் என்னைக்காச்சும் வந்து பார்லரில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வெள்ளை முடியில் போடுறதுக்கு முந்தி
இது போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். என்ன பிரச்சனைனா பார்லர் சர்வீஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ண முடியாது என்னால் வ்ளாகில் வீடியோவில். ஏன்னா யாருமே கஸ்டமர்லாம் ஃபேஸ் காமிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்லருக்குள்ளே மெயினாக சிசிடிவியோ இல்லை கேமராவோ வச்சா யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க லேடிஸ். அதனால தான் பார்லர் சர்வீஸ்லாம் வந்து என்னால் இதில் இன்க்ளூட் பண்ண முடியாது. ட்ரை பண்ணுறேன் நான் இது என்னைக்காச்சும் போடுறதுக்கு. என் பக்கத்தில் வருங்க என் முள்ள, எங்கள் அம்மா போகிறாலும் அவங்க வந்து உட்காந்துப்பா. என் தங்கம்மா ஹாய். அப்பா பாரு, அப்பா வந்து நைட் 12 மணிக்கு மட்டும்தான் அவங்க கண்டுப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து டீ குடிப்பாங்க நைட் 12 மணிக்கு. அதனால 12 மணிக்கு அப்பா பிள்ளை, காலையிலேருந்து அம்மா பிள்ளை, நைட்டு வந்தோன்னா அம்மா பிள்ளை 12 மணி வரைக்கும். என் தங்கம் செட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டின்னர்லாம் முடிச்சுட்டு கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி. இப்போ தான் வந்து நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை வந்து நான் 4 லேயர் இருக்க மாதிரி பண்ண போகிறேன். 1 kg கேக்கு. நிச்சயா வந்து விப்பிங் க்ரீம் அடிச்சிட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பாஞ்ச் பண்ணுற வேலை விப்பிங் க்ரீம் அடிக்கிறது நிச்சயாவோட வேலை. ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் ரிசல்ட். நம்மளோட நருட்டோ கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதில் ஒரு சஸ்பென்ஸாக வந்துட்டு அவங்க கேட்ட நருட்டோ கேக் கூட வந்துட்டு இந்த ஒன்று வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பையன் வந்துட்டு இது ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி. ஏன்னா இந்த பர்த்டே பாய் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்ன சொல்கிறது, அவனோட பேஷன். ஆமாம், அவனால் வந்துட்டு அவனோட பேஷனே வந்துட்டு அவனுக்கு சஸ்பென்ஸாக வந்துட்டு நான் இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் நாளைக்கு நம்ம என்னன்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபைனல் லுக். 1 kg மேங்கோ ஃப்ளேவர் கேக் நருட்டோ தீமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி ஒரு 1 டே ரொட்டீன் vlog வந்து எடுத்தாச்சு. இட்ஸ் சீரியஸ்லி பிக் டே டுடே. செம்ம டயர்டு. மணி 1:30 மணியா, 1:45 ஆச்சு. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு 2 பேருக்கும். இன்றைக்கி வெண்டு கண்டுச்சு. இப்படி தான் இருக்கும் எல்லாருமே. நிறையா நாள் பேக்கிங்கும் கேக் ஆர்டரும் சேர்ந்து வர நாள் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் நிச்சய சப்போர்ட்டும் இருக்கனால ஒர்த் இட். இது நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களோட சந்தோஷம் இருக்கே, அது நமக்கு இந்த வழியெல்லாம் காணாமல் போயிடும். இந்த பையனோட தங்கச்சிக்கு நாங்கள் தான் பண்ணினோம். அப்போ வந்துட்டு சாக்கோ ட்ரஃபிள் கேக் பண்ணணும். பார்த்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு ஆன்ட்டி தான் எனக்கும் பண்ணணும் பர்த்டேக்கு, அவங்க வெளியில் ஏதாச்சும் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க போல். இல்லை எனக்கு ஆன்ட்டி தான் பண்ணி கொடுக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். அதனால் நம்ம சந்தோஷமாக பண்ணியிருக்கோம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.